ஏதோ சார் இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை சொன்னீங்க, ஏதோ பண்ணுவேன்ட்டேன். இதெல்லாம் கழுவ வேண்டிய சாமானுங்க. இதை நல்லா தேய்ச்சி டெய்லி வாஷ் அவுட் பண்ணணும். எரியுது அடி வயிறெல்லாம் எரியுது எரியுது அடி மாலா. டேய் எப்படா தோத்தம், எப்படி தோத்தம்? இந்த தொகுதிக்காக நான் எவ்வளவு பண்ணிக்கிறேன். அப்படி என்ன பண்ணி கிஷ்டம் அப்படின்னு இந்த மக்கள் கேக்குறாங்க தலைவரே. ஓகேங்க, அங்க அடிச்சா எடுத்துக்கிட்டோம், இங்க அடிச்சா எடுத்துக்கிட்டோம், எங்கெங்க அடிக்கிறான் எடுத்துக்கிட்டோம். என்னடா எங்க வீட்டுல அடிக்கிறீங்க எங்களை? என்னடா எங்க வீட்டுல என்னடா அடிக்கிறீங்க? வெள்ள அடிச்சா வீட்டுல வந்து எங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லுண்டா, அம்மா அடிச்சிட்டாங்கம்மா, அப்பா அடிச்சிட்டாங்கப்பா. வீட்டுல அடிச்சா யாருக்கிட்ட போய் சொல்லுவோம்? தனது தொகுதியான கொளத்தூரில் தோல்வியை சந்தித்த திரு ஸ்டாலின் அவர்கள் இன்று அங்கு சென்று மக்களை சந்தித்திருக்கிறார். அப்போது அவருடன் இருந்த சேகர்பாபு அவர்கள் விசுவாசமும் உணர்ச்சியும் தாங்காமல் கண்ணீர் சிந்திய காணொளி ஊடகங்களில் வைரலாகி இருக்கிறது. உங்களுடைய அடுத்த படத்திற்காக காத்துக்கிட்டு இருக்கிறேங்க விஜய். அடிச்சு தூள் பண்ணிடுவோம், ஓகேங்களா? நாங்க ஆட்சியெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். எங்களுக்கு சூப்பர் தலைவர் ஸ்டாலின் நிற்கிறாரு, அவர் பாத்துக்கிறாரு. நல்ல நல்ல படம் கொடுங்க, எனக்கு ரொம்ப பிடிங்க. அபி அல்லுமா எவ்வளவு சூப்பர் பாட்டுங்க, அதையெல்லாம் நாங்க மிஸ் பண்ண முடியாதுங்க. பிளீஸ் சொல்லுங்க, இப்போ இந்த தோல்வி அடைஞ்சது உங்களுக்கு எப்படி இருக்கு? நான் நல்லா தான் சார். அதுதான் தேவை எனக்கு. அதுக்காக நீங்க அழுவ கூடாது. நல்லா ஒண்ணு இல்ல இல்ல, நீங்க அழுவுறீங்க. இல்ல சார், இல்ல கண்ணு கலங்குது. அழுவல சார். இல்ல வந்துடுச்சு. அல்ல போனா பாட்டா போடுறா. டேய் பிச்சை எடுக்கிறது கூச்சமா இருக்கா? ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் அப்படிதான் இருக்கும், போக போக ஜாலியா இருக்கும். வின்ஸ் தேவையா எனக்கு இதெல்லாம்? இந்த லோகத்துல நம்ம யாரையும் நம்ப கூடாது மாப்பிள்ள. ஏய் யாரா மாப்பிளன்ற? பிச்சைக்கார பேல. ஆமா, நான் பிச்சைக்காரன். இவர் வாங்கி விட்ட ட்ரெயினை பார்க்க வந்துக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். முட்டு கொடுக்கும் அனைவரையும் முத்த வைக்கும் வீடியோ தான் இந்த வீடியோ. ஆடின ஆட்டத்துக்குலாம் நல்லபடியா தோத்தாச்சு. தோத்துட்டா என்ன பண்ணணும்? அவரே முழு இந்த மூஞ்சில மொரவாசல் பண்ணிட்டாங்களே. ஏய் பைட்டி வெள்ள பைட்டி, மாவில கொண்டு வந்து அடிக்கிற மச்சான், அடிக்கிறா. இந்த கலைஞரின் பேரன் திமுக காரன் அப்படின்ற கொத்தடிமைகள் நைட்ல இருந்து பண்ற வேலை எல்லாம் இருக்குது. தாங்க முடியலப்பா. மொத்தம் ஒரு மாதிரி ஆடுறான். ஒரு பக்கம் இஃப் யூ வாண்ட் டு டிஸ்ட்ராய் தி நேஷன் யூ ஹேவ் டு டிஸ்ட்ராய் தி திங்கிங் ஆஃப் இட்ஸ் யூத்தா. ஒரு பக்கம் ஒரு நல்ல சிஎம் விட்டுட்டு இப்படி சினிமாக்காரன் பின்னாடி போயிட்டீங்களேடா யோகிங்களா அப்படின்றானுங்க. எப்பா டேய், உங்க சிஎம் 5 வருஷம் ஆட்சியில நல்லா நல்லது பண்ணியிருந்தா எல்லாரும் ஏன் சினிமாக்காரன் பின்னாடி போறானுங்க? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. பெரியோர்களே, தாய்மார்களே, நான் இருக்கக்கூடிய காக்கூக்கா கட்சியில் சரியான பாதுகாப்பு இல்லாத காரணத்தினால் அண்ணனருக்கும் இரும்பு கோட்டையாகிய ஈக்கூக்கா கட்சியிலே இணையலாம் என்று முடிவு செய்து விட்டேன். கட்சி மாறுவதால் என்னை கோலை என்றோ பச்சொந்தி என்றோ எண்ணி விடாதீர்கள். இன்னொரு பக்கம் சுட்டாலும் தங்கு நிறம் எப்போதும் வெள்ளையடா, மீன் மக்கள் என்னாலும் மீன் மக்கள் தானே. கேன இந்த பாட்டெல்லாம் பார்த்துட்டு எமோஷனல் ஆகிறதுக்கு நாங்க என்ன கேனையாடா? எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், நடா டெல்சா அழறியா? அழு அழு, நல்லா அழு. கத்தி அழு, கதிரை அழு, ஊரை கூட்டி அழு, ஒப்பாரி வச்சு அழு, உருண்டு புரண்டு அழு. உங்க அல்லக்க ஏன் இப்படி அழுதுட்டு இருக்காரு? என்னாச்சு மாஸ்டர்? எரிமலை என்னைக்குடா அழுது இருக்கு, அதனாலதான் எனக்கு பதில் அவன அழுக சொன்னேன். அண்மை செய்தி, கொளத்தூர் தொகுதியில் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் தோல்வியடைந்திருக்கிறார் என்ற செய்தியை பார்க்கிறோம். தாவக வேட்பாளர் வி.எஸ். பாபு வெற்றியடைந்திருக்கிறார். அவரே முழு இந்த மூஞ்சில மொரவாசல் பண்ணிட்டாங்களே. இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுல இருக்கிற ஒரு வாட்டமே வேற. இப்படி உட்காருவேன். தம்பி கீழே இறங்கு. இதுல உட்காடுறோம். தம்பி கொஞ்சம் டயர்டா நான் ஊந்துருவேன். கீழே இறங்கப்பா. ராஜா பகவத் மாதிரி இருக்கா? ஓகே, தேங்க்யூ. ஆனா இங்கல எனக்கு இருக்கிற சௌரியமே வேற. கிராம கீழே இறங்குப்பா. திமுக ஒரு தீய சக்தி.
மீண்டும் முதலமைச்சராகும் முனைப்பில் இருந்த மு.க. ஸ்டாலினையே தோற்கடிக்கும் அளவுக்கு தமிழ்நாட்டில் பல அதிர்ச்சி வைத்தியங்களை கொடுத்திருக்கிறது தாவேகா. இங்க அடிச்சான் எடுத்துக்கிட்டோம், இங்க அடிச்சான் எடுத்துக்கிட்டோம், எங்கெங்கயோ அடிக்கிறான் எடுத்துக்கிட்டோம். என்னடா எங்க வீட்லயே அடிக்கிறீங்க எங்களை? வெளில அடிச்சா வீட்டுல வந்து எங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லுண்டா, அம்மா அடிச்சிட்டாங்கம்மா, அப்பா அடிச்சிட்டாங்கப்பா, என்ன பண்றது தெரியலன்னு. வீட்லயே அடிச்சா யாருக்கிட்ட போய் சொல்லுவோம்? இங்கதானா? டேய் என்னடா அவர் எம்எல்ஏடா தெரியுமேடா. அவர் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? இப்போ இந்த தருணத்துல இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அதுதான் தேவை எனக்கு. அதுக்காக நீங்க அழுவ கூடாது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இல்ல நீங்க அழுவுறீங்க. இல்ல சார், இல்ல கண்ணு கலங்குது. அழுவல சார். இல்ல வந்துடுச்சு. முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் என்ற மற்றுமோர் அண்மை செய்தியை பார்க்கிறோம். ராஜினாமா கடிதத்தை ஆளுநர் மாளிகைக்கு கொடுத்து அனுப்பியிருக்கிறார் மு.க. ஸ்டாலின். தேர்தலில் தோல்வியடைந்ததை அடுத்து முதலமைச்சர் பதவியை அவர் ராஜினாமா செய்திருக்கிறார். என்ன ரிட்டையர் பண்றதுக்கு நானே ரிட்டையர் ஆயிட்டேன். வாலண்டரி ரிட்டையர்மெண்ட். 2026 தேர்தலில் திமுக ஜெயிக்குது, ஆட்சி அமைக்குது. ஒருவேளை தோத்துட்டா நான் மொட்டை எடுத்துக்கிறேன். நீ மொட்டை எடுப்பியா? அங்க மொட்டை எடுக்கிறதுக்கு என்ன இருக்கு? முதலமைச்சர் வேட்பாளராக இருந்த ஸ்டாலின் தற்போது கொளத்தூர் தொகுதிக்கு சென்று நன்றி தெரிவித்து வருகின்றார். பூங்குழலி முதல் தேர்தலிலேயே நீ ஏன் பொம்பளை மாதிரி அழுதுகிட்டு இருக்க? ஒண்ணு இல்லப்பா, இவர் வருவாராம், 26ல நிப்பாராம், அடிப்பாராம், நேரா போய் முதலமைச்சர் சீட்ல உட்காருவாராம். நாங்க 75 வருஷம் கட்சி நடத்திட்டு குச்சி ஐஸ் வாங்கிட்டு சப்பிட்டு போறதுக்கடா நாங்க கட்சி நடத்துறோம். ஏம்பா சுடுகாட்டுக்கு சொல்லியாச்சா? சொல்லியாச்சுங்க சார். சார் எரிக்கிறோமா புதைக்கிறோமா சார்? ஏற்கனவே எரிஞ்சு தானே, புதைச்சிடலாம். சரிங்க சார். ஏன் பாட ரெடியா? ஆச்சுங்க, சீக்கிரம். என்ன கேக்க காலையில இருந்து பாடம் கட்டிக்கிட்டு இருக்க? போனோம் எங்க? போனோம் வந்துட்டு என்னையா இது சுடுகாட்டு கூப்பிட்டு வந்துட்டேன். தோத்துட்டாங்க. இல்ல நான் சிரிக்கல. நீ உனக்கு தெரியும், நான் உங்க கூட வந்து சேரும்போதே என் மூஞ்சி வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் நியாயமாக தேர்தல் களத்தில் பணியாற்றி இருக்கிறோம். 5 ஆண்டு காலம் இதுவரை யாரும் செய்யாத அளவுக்கு மக்களுக்கு பணியாற்றி இருக்கிறோம். எனவே மக்களுக்கு எந்த இடத்திலே நாங்கள் தோல்வியை தருகின்ற வகையிலே பணியாற்றினோம் என்பது புரியாத புதிராக இருக்கின்றது. புரியல. சஸ்பென்ஸ் ஓடியே சார். 1,32,00,000 மகளிருக்கு உரிமை தொகையை இந்தியாவிலே வழங்கியது நாங்கள் தான். இப்படி வழங்கி எல்லாமே இருந்தாலும் அவர்கள் ஏன் மாறினார்கள், எதற்காக மாறினார்கள் என்பதை இந்த விசில் சத்தம் தான் எதிர்காலத்தில் பதில் சொல்லும். வீட்டுல கும்பலையா கூட இவ்வளவு அழுக மாட்டாளுங்க. ஆனா நீ இந்த ஆளே அழுகிறியடா. இந்த ஆளே அழுகிற நீ. Oh my God.